இருப்பாங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். வேகமா ஒரு ஷார்ட்டா ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். மைக்கில் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். இதுல மனோவா சிரிக்காம பாருங்க. மனோவா அவருடைய மனைவி, அவங்க ஒரு உரையாடல் நடக்கிறது. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். ஸோ அங்கே சிம்சோனை பற்றின ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம், ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு தேவ திட்டம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் சில டிஸ்கஷன் அங்கே நடக்குது. அதை நம்ம வாசிக்கலாம். 16 இருந்து வாசிங்களேன். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனபலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அப்ப ஆண்டவரை கனம் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அவருடைய நாமம் தெரியாம அவரை நம்மளால என்ன செய்ய முடியாது? கனம் பண்ண முடியாது. இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு சத்தியத்தை கத்துக்கிடுங்க. கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? ஒரு ஊழியக்காரங்க உங்களை எழுப்பி விட்டு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஆராதனை பண்ணுங்கன்னா, ஏண்டா சொன்னோம்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவருக்கே தெரியாத நாமத்தெல்லாம் நீங்க சொல்லணும். ஆகார் பேர் கொடுத்தால என்னை காண்கிற இது பேரு பைபிள்ல இருந்து வரல, அன்னைக்கு அவளுக்கு பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் அவருடைய செயல்பாட்டில இருந்து என்ன செய்யுது? இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து கற்றுக்கிறோம். அன்னைக்கு அவளுக்கு இந்த பைபிள் அந்த புறஜாதி எகிப்தியல். ஆனா அதான் நான் சொல்றேன், அந்த ஆண்டவரோடு கூட உங்களுக்கு நல்ல உறவு, நல்ல அனுபவம் இருந்தா பைபிள்ல உள்ளதையும் சொல்லுவீங்க. அவரோடு கூட இருக்கிற அந்த உறவுலை நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ அப்படி ஆண்டவர் பேசுறாரு. அந்த ஃபீலிங், அந்த ரியாலிட்டியில இருந்து என்ன பண்றா? என்னை காண்கிற தேவனை இவ்விடத்திலே நானும் கண்டேன் சொல்லி அவ ஒரு நாமத்தை என்ன பண்றா? பிரைஸ் காட். சோ இங்க இவங்க கேட்கறாங்க, உம்மை நாங்கள் கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன அப்படின்ன உடனே அடுத்து அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? கவனிங்க. என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இது ஏதோ கேட்கக்கூடாதத கேட்ட மாதிரி தானே தெரியுது. என் நாமத்தை நீ எதுக்குப்பா கேட்கணும்? ஏற்கனவே சொல்லிட்டார், உண்மை கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன. அடுத்து தூதனானவர் சொல்றாரு, நீ என் நாமத்தை கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அது அதிசயம் என்றார். கையை தட்டுங்களேன். நல்லா பிரைஸ் காட். கேட்கிறாரு, எப்பா நீ என் நாமத்தை கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் கூட விடாம சொல்றாரு, அது அதிசயம். ஹல்லேலூயா. வண்டர், மிராக்கிள். தேவனுடைய நாமம் என்னதான்? அதிசயம். கொஞ்சம் என் கூட கொஞ்சம் சொல்லுங்களேன். தேவனுடைய நாமம் என்ன? அதிசயம். அதை கொஞ்சம் ரசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அதிசயம். அதிசயம். அந்தந்த வார்த்தைக்கு ஏற்றபடி ரியாக்ஷன் என்ன பண்ணிடணும்? ஏன் கொல தெய்வம் அவரு அப்படின்னா அடி கொஞ்சம் அடி. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய நாமம் என்னதான்? அதிசயம். பிரைஸ் காட். உடனே இப்போ அவருக்கு அப்படியே உடம்புலாம் சிலிர்க்கும்னே. அந்த நாமம் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. ஆமென். இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னா, நீங்க ஆண்டவருடைய நாமம், ஒரு நாமத்தை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அந்த நாமம் உங்க வாழ்க்கையில விளங்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஒரு நாமத்தை பற்றி நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா அந்த நாமம் உங்க வாழ்க்கையில விளங்க ஆரம்பிச்சிடும். சிலர் இப்படி மாறி நடக்கும். எப்படி நடக்கும் தெரியுமா?
நாமமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா ஒரு காரியம் விளங்கி கொண்டிருக்கும். பிறகு அந்த விளங்கின காரியத்துக்கு நாமம் தெரியும். ரெண்டும் மாறி மாறி நடக்கலாம். என் வாழ்க்கையில முதலா நான் தேவனை அறிந்து கொண்ட விதம், நிறைய நாமங்கள் இருக்கு. அதுல நான் அறிந்து கொண்ட விதம், அவரை இரட்சகராய் அறிந்து கொண்டேன். என்னை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்த இரட்சகர். என்னுடைய அம்மாவுடைய அன்பு என் பாவத்திலிருந்து என்னை மீட்க முடியலை. என்னுடைய அப்பாவுடைய கண்டிஷன் என் பாவத்திலிருந்து என்னை மீட்க முடியவில்லை. என்னுடைய சகோதரருடைய கண்டிப்பு என் பாவத்திலிருந்து என்னை மீட்க முடியவில்லை. அவருடைய வார்த்தை என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது. கொஞ்ச நஞ்ச பாவம் இல்லைங்க. 6 வயசுல இருந்து 25 வயது வரைக்கும் இருந்த 19 வருட பாவங்களிலிருந்து என்னை மீட்டெடுத்து தன்னை இரட்சகராய் காண்பித்தார். ஆனா இது எனக்கு அனுபவம் வந்துச்சு, விளங்குச்சு. அதுக்கப்புறம் தான் நாமமே எனக்கு ஓஹோ, அப்ப அன்னைக்கு அந்த கேம்ப்ல அவர் வெளிப்படுத்தினது இரட்சகரா எனக்கு அவரை என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க மனோவாவுக்கு என்ன நாமமா வெளிப்பட்டாரு, அந்த சொன்னாரு அதிசயம்னு. அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றாரு என் நாமம் அதிசயம் அப்படிங்கிறாரு. அடுத்த வசனத்துல அதிசயம் என்ன செஞ்சுதான்? பிரைஸ் காட். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். பிரைஸ் காட். என்னையா கிறிஸ்மஸ் செய்திக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிறிஸ்மஸ்னா எங்க தான் போகணும்? மத்தேயு, லூக்கா, யோவான், மார்க்கு, அப்படித்தானே போகணும். இங்கேயும் இருக்கிறது கிறிஸ்மஸ். பிரைஸ் காட். அவருடைய நாமம் என்ன? அதிசயம். நான் சொல்றேன், மனோவாவுடைய மனைவி அவர்களை காட்டிலும் நீங்களும் நானும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. பிரைஸ் காட். எந்த விதத்துல தெரியுமா? இவங்களுக்கு என்ன சொன்னாரு? உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்டப்போ என்ன சொன்னாரு? கேட்பானேன்னு கேட்டுட்டு எத்தனை நாமம் சொன்னாரு? ஒரே. இப்ப புரிஞ்சிருச்சு. எத்தனை நாமம் சொன்னாரு? ஏசா இவர் கேட்டாருன்னு, ஏசா தானே கேட்டாருன்னு. உம்மிடத்துல இந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் உண்டோ? இப்ப ஆண்டவரை பார்த்து கேளுங்க, உம்மிடத்துல இந்த ஒரே ஒரு நாமம் தான் உண்டோ? கூட வரமாட்டேங்கிறீங்களே, கேளுங்களேன். ஒரு நாமத்துக்கே வச்சு செய்யறியா? இன்னும் நீர் போனீங்கன்னா எங்களை விட மாட்டீர் போல. ரொம்ப தெளிவாயிருது. ஏன்னா ஒரு 75% டைம் ஆன உடனே அது சாஃப்ட்வேர் உள்ள இருக்குல்ல, இயேசுவின் நாமத்தினால உள்ள இருக்கிற அந்த டைம் சாஃப்ட்வேர்லாம் வெளியில சுட்டெரிக்கப்படட்டும். அந்த கரெக்டாக நான் கவனிச்சுட்டு இருக்கேன். எப்பவுமே அப்படி அந்த ஒரு கரெக்டாக அந்த 75% டைம் ஆன உடனே அப்படியே எப்போ விட போறாரோ அப்படின்னு வந்துருது. ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் தாக்கு பிடிக்கலாமா? ஹலோ, கொஞ்சம் கையை தூக்காமிய ஒரு 10 நிமிஷம். ஹல்லேலூயா. வேகமா சொல்றேன். இவன் மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஒரே ஒரு நாமம் தான் என்ன பண்ணப்பட்டது? ஏசாயா. எடுங்களேன், ஏசாயால எடுக்கலாம். ஏசாயால இந்த வசனம் வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். கையை தட்டுங்களேன். அவர் நாமம் அதிசயமானவர். பிரைஸ் காட். இதை யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். சில காரியங்களை உலகம் கேட்டு வாங்குது, சில காரியத்தை கேட்காம வாங்குது. கேட்டு வாங்கும்போது கொஞ்சம் தான் கிடைக்குது, கேட்காம வாங்கினா நிறைய கிடைக்குது. கையை தட்டி பிரைஸ் காட். ஸோ இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டதல்ல, நீங்க கேட்காதது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் காட். இப்ப அங்க மனோவா கேட்டாரு உங்களுடைய நாமம் என்னன்னு சொல்லி, ஒரே ஒரு நாமத்தை சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டாரு. ஆனா இங்க ஏசாயாவுல பாருங்களேன், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு, அவர் நாமம் அதிசயமானவர்னு பழைய அந்த அங்க நியாயாதிபதிகள்ல புல் ஸ்டாப் என்ன பண்ணிட்டாங்க. ஆனா இங்க அதிசயமானவர்னு போட்டுட்டு ஆலோசனை கமா என்ன பண்ணிருக்காங்க, கமா போட்டு ஆலோசனை கர்த்தர். அடுத்து வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எத்தனை நாமங்கள் சொல்லப்பட்டிருக்குது? 5 விதமான பிரைஸ் காட்
சொல்லுங்க. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்ப அங்க அதிசயம்னு சொன்ன உடனே என்ன விளங்குச்சு? அதிசயத்தை விளங்க பண்ணினார். அப்ப ஒரு நாமத்தை சொன்னாரு, அந்த நாமம் அப்படியே அங்க என்ன செய்து வேலை செய்து. இங்க எத்தனை நாமம் சொல்றாரு? அப்ப அங்க அதிசயம் விளங்குச்சுன்னா இப்ப உங்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. நான் அதிசயமானவர், நான் ஆலோசனை கர்த்தர், நான் சர்வ வல்லமை உள்ளவர், நான் நித்திய பிதா, நான் சமாதான பிரபு. சிலருக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு என்ன சொல்லிட்டு இருக்கோன்னு. பிரைஸ் காட். அப்படி கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சு வந்தாதான் ஒரு உயிர் மீட்சியா இருக்கும். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்ப மனோவா வீட்டுல அதிசயம் விளங்குச்சு. உங்கள் வீடுகளிலே அதிசயம் விளங்கும், ஆலோசனை விளங்கும், வல்லமை விளங்கும், நித்தியத்தினான காரியங்கள் விளங்கும், சமாதானம் விளங்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 5 விதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் விளங்கும். 2023 கடைசி நேரத்துல வந்து தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம். நீங்க 5 விதமான பேக்கேஜோட என்ன பண்றீங்க? மனோவா குடும்பம் ஒரே ஒரு பேக்கேஜ் தான் என்ன பண்ணுச்சு? ஒண்டர் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரியத்தை தான் பெற்றுக்கொண்டது. இன்னைக்கு நீங்க கவுன்சில்ங்கிறத பெற்றுக்கொள்றீங்க, பவரை பெற்றுக்கொள்றீங்க, அப்புறமா இட்டர்னலை பெற்றுக்கொள்றீங்க, பீஸை பெற்றுக்கொள்றீங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். என்னதெல்லாம் விளங்கும் கொஞ்சம் சொல்லுங்க. இனிமே நீங்க உங்க வாழ்க்கையில இந்த 5ஐயும் நீங்க உங்களுடைய ஒவ்வொரு பகுதிகளிலையும் விசேஷமாய் அனுபவிப்பீர்கள். இதுவரைக்கும் அப்படி ஒரு காணல் நீரை போல இருந்திருக்கலாம். இனிமேல் அது தண்ணீரை போல அல்ல, ஜீவ தண்ணீரை போல அது உங்களுடைய வாழ்க்கையில விளங்கும். பிரைஸ் காட். என்னெல்லாம் விளங்கும் சொல்லலாமா? அதிசயம் விளங்கும், ஆலோசனை விளங்கும், வல்லமை விளங்கும், நித்தியமான காரியங்கள் விளங்கும், சமாதானம் விளங்கும். இப்ப அங்க முதல் நாமம் மனோவா வீட்டில் என்ன செஞ்சது? விளங்கினது. இப்ப 2வது நாமம் இங்க விளங்கும். பிரைஸ் காட். ஆமா, இப்போ ஒரு நல்ல ஒரு ஆலோசனை இங்க என்ன செய்ய போகுது? விளங்க போகுது. டக்குன்னு அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் கிறிஸ்மஸ்க்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போகலாம். அப்படியே இறங்க, அப்படியே குதிங்க உள்ள. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப் என்ன வருது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். இதை மட்டும் வாசித்து ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், அதுல 6ல இருந்து வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மெயினா இந்த வேர்டை நான் அண்டர்லைன் பண்றேன். தேவன் என்ன சாயலானார்? மனுஷர் சாயலானார். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னா நம்ம நிறைய டெஃபினிஷன் கொடுக்கலாம். அதில் இன்றைக்கு ஒரு டெஃபினிஷன், தேவன் மனுஷர் சாயலானது தான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை வைத்து நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். மனுஷர் சாயலானார். ஏன் மனுஷர் சாயலானார்? அவர் தேவனா இருந்தாரா? அவர் மனுஷன் சாயலானார். எதுக்காக மனுஷ சாயலானார்? ஏன்னா நம்மளும் மனுஷ சாயல தான் படைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் கீழ்ப்படியாமையினால அந்த தேவ சாயலை இழந்து ஒரு மனுஷ சாயலை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ அவர் மனுஷ சாயலானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சாயலாய் நாம் மாறணும். நம்மள அவருடைய சாயலுக்கு என்ன செய்யணும்? ஒப்பாய். பிரைஸ் காட். நீங்க மாறி இருக்கிறீங்களா, மாறிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு இல்லை. ஒரு கேள்வி கேட்டு முன்னாடி போறேன். மாற விரும்புறீங்களா? இன்னும் நம்ம மறுரூபம் அடைய வேண்டியிருக்குல்ல. இப்போ எந்த அளவுக்கு நான் மறுரூபம் அடைஞ்சு வந்திருக்கிறேனோ, இன்னும் என் மனசு, இன்னும் என் சரீரம்,
இன்னும் என் சூழ்நிலை மறுரூபம் அடைய வேண்டி இருக்குதா? ஒரே ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொண்டு போகும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ இதுல இது என்னது? தென்னை ஓலை. சொல்லுங்க. இது தென்னை ஓலை. இதை ஒரு மனுஷ சாயலா வச்சுக்கிடுங்கண்ணே. இந்த மனுஷன் இப்படியே இருக்கிறது இல்லை. எல்லாருமே இப்படி இருக்காங்களா? ஒன்று போல இருக்காங்களா? இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளெல்லாம் இந்த இப்படி காமிச்சா தான் கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம சாயல். என்ன, ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்தா இப்படி தான். எப்படி எத்தனை பேர் இந்த சாயல் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்தீங்க? செல்லம்பாங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு கவலை இல்லையா, நாங்கள்லாம் நல்லா தாயா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது. இந்த மாதிரி சாயலில் இருந்தவங்க கொஞ்சம் கையை தூக்குங்களேன். அப்படி ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, நான் இப்போ ஒன்று ஒன்றா சொல்லுவேன், நீங்கள் அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆமே நல்லையா சொல்லுங்கிற மாதிரி. இப்போ இப்படி இருந்தவங்களாம் கொஞ்சம் கையை தூக்குங்க பாப்பா, அப்போ கொஞ்சம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இப்படித்தானே இருந்தோம். இந்த சாயலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வேற ஒரு சாயலுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு பெரிய ப்ராசஸ் நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதுக்கு தான் அவர் இந்த பூமியில் அந்த பெரிய வேலையை செய்யும்படி தான் அந்த பூமியில். எனக்கு தெரிஞ்சு ராஜ்யத்தினுடைய நிறைய பர்பஸில் ஒரு பர்பஸ், இந்த தேவ பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தேவ சாயலாக மாறணும். இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா, இது பரிசுத்த பர்வதமாக மாறணும். ஸோ இன்றைக்கு சபைக்குள்ளே நான் தேவ சாயலை சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆலோசனை விளங்கட்டும். பிரைஸ் காட். இனிமெல்லாம் நீங்கள்லாம் அப்படியே எதுக்கும் அசைய மாட்டீங்க. அந்த சத்தியத்தை கேட்டு போனீங்கன்னா என்ன புயல் அடித்தாலும் சரி, என்ன இடி இடித்தாலும் சரி, பாடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து இந்த சாயலுக்கு வாரோம். என்ன கொஞ்சம் தெளிவடைகிறோம். சில நேரம் அப்படி இப்படி குறையுது. சில நேரம் சில காரியம் என்ன பண்ணிடுது, இப்படி நம்மளை என்ன பண்ணிடுது, ஒடிச்சிருதுண்ணே சில நேரம். ஏன்னா இதோடைய தன்மை இப்படி தானே. இது மண்பாண்டம். இதை சொல்லுங்க, மண்பாண்டம். இது போய் எதுலையா இடிச்சிட்டினாலும் உடஞ்சிருது. இது மேலே ஏதாவது இடிச்சிட்டினாலும் என்ன பண்ணிடுது, உடஞ்சிருது. அப்போ இது உடையக்கூடிய தன்மை உள்ளது. கொஞ்சம் உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, இது உடையக்கூடிய தன்மை உள்ளது. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா இந்த ஐஸு சூரிய வெளிச்சத்தில் கரைந்து போகிற தன்மையும் உள்ளது. எல்லாருக்கும் உண்டுங்க. இங்கே இருக்க எல்லாருக்கும் இந்த தன்மை உண்டு. திடீர்னு ஒரு விஷயத்தை கேள்விப்படுவோம், டமார்னு இருதயம் உடையும். உடனே அது அப்படியே உருக, பிறகு அதெல்லாம் சேர்த்து பூக்கி அதெல்லாம் முறை கட்டியாக்கி கொண்டு வரணும். கொஞ்சம் பாடு அதிகம். இனிமேல் இந்த பிரச்சனையே கிடையாது. இந்த சத்தியத்தை கேட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு நிற்பீங்க. பிரைஸ் காட். சரி, அடுத்து இப்போ ஒரு இடத்துல மட்டுமா நம்ம உடையிறோம்? எங்கெல்லாமோ ஒரு இடத்துல உடையிறோம், அடுத்த இடத்துல உடையிறோம். சிலவங்களாம் உடஞ்சிக்கிட்டே என்ன பண்றாங்க, பல இடத்துல என்ன பண்ணிருந்தோம் உடஞ்சி நம்ம வாழ்க்கையே சில நேரம் கூனி மாதிரி என்ன செஞ்சிருது. அந்த கூனி 18 வருஷம் இப்படித்தான் என்ன பண்ணாங்களாம். நமக்கு தெரிஞ்சு கூனி இன்னும் என்னதெல்லாம் அங்கே இருந்துச்சோ நமக்கு தெரியாது. இப்போ இந்த கூணு, மெயின் கூணு ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்படி பிடிக்கிறாரு. நான் இருக்கேன்மா. நம்ம உடைந்து போகும்போதெல்லாம் நீங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால அவர் கரம் என்ன பண்ணிடுது, உங்களை மறுபடி தூக்கி நிறுத்தி உங்களை தாங்கி கொள்ளுகிறது. உங்களுக்கு ஒரு கட்டை போடுது, உங்களுக்கு ஒரு நட்டை போடுது, மறுபடியும் நீங்கள் உடஞ்சி போகாத அளவுக்கு. ஹல்லேலூயா. நேற்றை சொல்லும்போது சொன்ன ஒரு விஷயம், உலகத்துக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு, சபைக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. ஆனால் உலகத்தில் பிரச்சனைக்கான சொல்யூஷன் மருந்து இல்லை, சபைக்குள்ள மருந்து இருக்கு. மருந்து மட்டும் இல்லை, விருந்தும் என்ன செய்யுது. மருந்து எதுக்கு, காயத்தை ஆத்துறதுக்கு. விருந்து எதுக்கு, மறுபடி காயப்படாம இருக்கிறதுக்கு. ஆமா, இன்னைக்கு ஒரு பெரிய விருந்தோட தான் நீங்க என்ன பண்ணணும். பிரைஸ் காட். நம்மளாம் காண்டாமிருகம் மாதிரி இருக்கணுங்க. தேவனுடைய பிள்ளைகள் காட்டுவாசியா இருக்கணும். சிலர்லாம் இருக்கீங்க விவசாயிகள், இந்த முள்ளா கிடக்கும், அவங்களோட செருப்பு போடாம என்ன பண்ணிடுவாங்க, நம்ம செருப்பை போட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு நிற்போம். எங்க நீங்களும் நானும் முட்களை மிதிக்கிறவர்கள் அல்லங்க, சர்ப்பத்தை மிதிக்க வேண்டியவர்கள். வலு சர்ப்பத்தை, நீண்ட பாம்பை, கோணலான சர்ப்பங்களை
இந்த உலகத்துல கிடக்கிற வியாதி என்கிற சர்ப்பத்தை, மரணம் என்கிற சர்ப்பத்தை, தரித்திரம் என்கிற சர்ப்பத்தை மிதித்து அதை பதருக்கு ஒப்பாக்க வேண்டியவர்கள். சாதாரணமானவங்க கிடையாதுங்க. பிரைஸ் காட். நம்ம மனுஷ சாயலா இருக்கும்போது அது நம்மளை மிதிச்சுக்கிட்டு இருக்கு. தேவ சாயலா மாறினீங்க, நீங்க அதை மிதிப்பீங்க. பிரைஸ் காட். மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், அவன் கையில் இருக்கிறது என்ன? கோல். கீழே ஓடு. போட்டாரு, சர்ப்பம் ஆயிட்டு அண்ணாச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் மனுஷ சாயல். சொல்லுங்க. நீங்க சர்ப்பத்தை பார்த்த உடனே நீங்கள் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுகிறீர்கள் என்றால் நீங்கள் தான் மனுஷ சாயலில் இருக்கிறவர்கள். அப்ப ஆண்டவர், டேய் என்னடா கோலை கையில பிடிச்சிட்டு இருந்த, கீழே ஓட்டனே பாம்பா மாறணும், இந்த ஓட்டம் ஓடுற. ஏய் தம்பி, இங்க ஒன்னும் ஓட்டப்பந்தயம் ஒன்னும் என்ன செய்யல சொன்னாரு. ஒரு சூப்பர் ட்ரைனிங். புடிடா வாழ, தூக்குடா. அப்படி அப்படி கப்புன்னு அப்படி பிடிச்சு அப்படி தூக்குனா கோலா மாறுது. ஓடுனா உங்களை துரத்த ஆரம்பிச்சிரும். திரும்பி அப்படி பார்த்து அப்படி வாழை அப்படி பிடிச்சிங்கன்னா அது மறுபடி கோலாய் மாறிவிடும். பிரைஸ் காட். சோ மனுஷ சாயல்னா சர்ப்பத்தை கண்டு ஓடி ஒளிவது. தேவ சாயல்னா சர்ப்பத்தின் வாளை பிடித்து அதை வாளை கோலாய் மாற்றுவதுதான் தேவ சாயல். பிரைஸ் காட். எதிரியான காரியங்களை பார்த்து என்ன பண்ணாதீங்க. பெனாயான்னு ஒருத்தர் இருக்காரியா, பைபிள்ல ரொம்ப பிடிச்ச கேரக்டர். குளிர்காலத்தில் ஒரு குகைக்குள்ள சிங்க கெவிக்குள்ள போயிட்டு 2 மோவாவுடைய சிங்கத்தை, வலு சிங்கத்தை கொன்னு போட்டு வந்தாராம். ஆடா பாவிகளா, திறமையை காமிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னு. பிரைஸ் காட். ரொம்ப நாளாக பார்த்துருக்காரு, என்ன ஒன்று நம்ம திறமையை காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அப்படி பார்க்காரு, எங்கேயாவது சிங்கம் இங்கே அலைன்னு பார்த்தா ஒன்னே காணும். எல்லாம் கெவி. நீ இருக்கும்போது எப்படிடா சிங்கம் வெளியில நடமாடும்? சிலருக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. புரிஞ்சுதுன்னா நீங்க வேற ரகம், வேற லெவலு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சிங்கங்கள் எல்லாம் கெபிக்குள் போய்விடணும். சிங்கம்னா நீங்க எதனாலும் எடுத்துக்கிடலாம். பிரைஸ் காட். ஆனா மனுஷ சாயலா இருந்தா அது நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளை பூந்து விளையாடிட்டு போயிடும். நீங்க மனுஷ சாயல்ல இருந்தீங்கன்னா சிங்கம், சர்ப்பம் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து விளையாட்டு காமிச்சிட்டு என்ன பண்ணிடும், உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணி உங்களுக்குள்ள சில இன்ஃப்ளூயன்ஸ், சில தாக்கங்களை உங்களுக்குள் கொடுத்து போகும். ஆனா நீங்க தேவ சாயலா இருந்தீங்கன்னா நீங்க அங்க போய் அங்க தாக்கத்தை கொடுப்பீங்க. பிரைஸ் காட். பவுல் தேவனுடைய அப்போஸ்தலன் மெலித்தா தீவுக்கு போறாரு. விரியன் பாம்பு யாரை கடிக்கன்னு தெரியாம என்ன செஞ்சுட்டு, அவன் சாதாரண தீவுக்காரங்களை எப்பவும் அவங்கள்ட்ட விளையாட்டு காமிக்கிற மாதிரி பவுல்ட்ட என்ன செஞ்சது, அவங்க மண்பாண்டத்தை வெளியில பார்த்தாங்க, உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை பார்க்க மறந்து விட்டது. விரியன் பாம்பு தேவையில்லாம நம்மால என்ன செஞ்சுட்டு கப்புன்னு கவ்வி அவர் அப்படியே சடிதியாய் வீக்கங்கண்டு விழப்பண்ணுவேன் என்று அது கடித்தது. நம்ம ஆளு கொஞ்சம் ஆவில வைராக்கியம் கொண்டு, என்னடா யாரடா வந்து கடிச்ச? மோசே என்ன பண்ணாரு, கீழே கிடந்த பாம்பை கண்டு என்ன பண்ணாரு, நம்ம ஆளு இப்படி விறகு எப்படி இந்த விறகு குச்சி எடுக்காரு நெருப்பு மூட்டுறதுக்கு, இப்படி கிடக்கு, இப்படி விறகு அப்படி தூக்கிட்டு அப்படி போடதுக்கு போனா தொங்கிட்டு கிடக்கு. என்னடான்னு பார்த்தா கடைசி விரியன் பாம்பு கையை என்ன செஞ்சுட்டு இருக்கு. அவரு ஒன்றும் நினைக்கல, விறகு தூசிய உதற மாதிரி அப்படி தீக்குள்ள என்ன பண்ணாரு. நீங்கள் தேவ சாயலா இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல இருந்து உங்களை கவ்விக்கொள்ளுகிற எந்த விதமான எதிரியான காரியமா இருந்தாலும் அதை உங்களால் உதறி போட முடியும். பிரைஸ் காட். அவர் என்ன பாம்பு பிடிக்கிற ஆளா? பவுலு மனுஷனை பிடிக்கிறவர். அவர் பாம்பு பிடிச்சி பழக்கம்லாம் அது கவுச்சுது, அப்படியே உதறி போட்டார். எந்த விதமான விரியன் பாம்பை உங்களால் உதறி போட முடியுமா? முடியுமான்னு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குற இடத்துல நான் இல்லை, முடியும்னு சொல்கிற இடத்துல நிற்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க தானே, அவருடைய சாயலை நீங்கள் மறுரூபம் ஆகிட்டு தானே இருக்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக
உங்களால விரியன் பாம்புகளை உதறி போட முடியும், வலு சர்ப்பத்தை மிதித்து செல்ல முடியும். ஆண்டவர் அதுக்கு தாங்க உங்களை என்னை வைத்திருக்கிறாரு. பிரைஸ் காட். சின்ன ஒரு ஃபேன் காத்து அடிச்ச உடனே உடஞ்சி நிக்கிறதுக்கு கிடையாது. சிலர்லாம் ஃபேன் காத்துக்கே என்ன செய்ய மாட்டோம். ஏங்க நம்ம போட்டு விட்ட ஃபேன் தான், சுவிட்சை நம்ம தான் போட்டோம். கடைசி அந்த ஃபேன் காத்துக்கே குப்பரடிக்க விழுந்துட்டு ஏய் ஃபேன் ஆஃப் பண்ணுறா குறடா, ஏன்டா அது 5ல் வச்சான் ஃபேனை வைங்கடா 1ல் அப்படின்னு சொல்கிற நிலமையில் என்ன செய்யும். இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், அந்த காத்தாடி ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டாந்து உங்கள் ரூம்குள்ளே மாட்டினா கூட என்ன ஸ்பீடு இவ்வளோ தானோ, இன்னும் கொஞ்சம் கூட்டி வைங்கன்னு என்ன செய்யணும். நீங்கள் இந்த பிரசங்கங்கள்லாம் அப்படி கேட்டுட்டு ஏதோ அவருக்கு கிறிஸ்மஸ்ஸு கொஞ்சம் எமோஷனாகி பேசுகிற அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போயிடும். இது வந்து கேட்கறதுக்காக பேசப்படுற வார்த்தைகள் கிடையாது, உலகத்தில் போய் அனுபவிக்கணும். பிரைஸ் காட். அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஓகே நண்பா, வா நண்பா, டக்குன்னு நான் முடிக்கிறேன். இப்போ ஒரே ஒரு சின்ன இது காரியம். இப்போ பாருங்களேன், இது இப்படி இருக்கு. இது சில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இங்கே ஒடிஞ்சிருது, இங்கே ஒடிஞ்சிருது, இங்கே போயிருது, அப்படியே ஏதாவது ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ இப்படி இப்படி இருக்கு. இது வந்து நான் மண்பாண்டமாக இருந்தேனா, கிறிஸ்து எனக்குள்ளே இல்லாமல் நான் இப்படி இருக்கும்போது என்ன நடக்கு, இந்த மாதிரிலாம் என்ன செய்து ஓடிகிற வைக்கிற. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்பப்போ வந்து ஆறுதலின் தெய்வமாய் அப்படியே வந்து நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆறுதல் படுத்துறாரு, தைரியப்படுத்துறாரு, பலப்படுத்துகிற. வெளியிலேருந்து இப்படி வேலைகள் என்ன பண்ணுறாரு, இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே ஓடிது, அங்கே எங்கே ஒடிஞ்சாலும் போய் போய் என்ன பண்ணிடாது. உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, இது இப்படி விட்டா சரி வராது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன செய்யணும், இதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சொல்யூஷனை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமாக இந்த ஓலைக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் செய்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சாலும் இது என்ன பண்ணாது. உள்ள யார் வந்தாச்சு, பொக்கிஷம். ஹல்லேலூயா. இது மனுஷ சாயல், இது ஹல்லேலூயா. இந்த கம்பி மாதிரி தான் இயேசு நமக்குள்ள இருக்கிறார். இந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார்னா ஸ்ட்ராங்காக இருப்பார். எத்தனை புயல் அடித்தாலும், வெள்ளம் வந்தாலும், நீரோட மோதினாலும் கண்மலையின் மேல், இதுதான் கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்ட காரியம். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நீங்கள் போகும்போது அவர் நமக்காக மனுஷ சாயலானார், நீங்கள் அவருக்காக தேவ சாயலாய். எங்கள் படகுல போயிட்டு இருக்காரு, எத்தனை புயல் அடிக்கி, நம்மளாக இருந்திருந்தோம்னா தண்ணி வந்து நம்மளை உள்ளே தூக்கி போடுறது இல்லையோ, அடித்த புயலுக்கு நம்மளே என்ன பண்ணிடுவோம். ஆமாம், அது தூக்கி போடுறதுக்கு முன்னாடி நம்மளே என்ன பண்ணிடுவோம், குதிச்சிரோம்னு என்ன பண்ணிடுவோம். உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கலானே. ஆண்டவர் அழகாக என்ன பண்ணுறாரு. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா, பிதா அவருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இயேசு உங்களுக்குள்ள, ஆவியானவர் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்களும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பிரைஸ் காட். ஸோ இந்த சாயெல்லாம் என்ன செய்யணும், அப்படியே இல்லாமல் போகணும். யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, அவர் பெருகணும் நான் சிறுகணும். அப்போ எடுத்த உடனே ஆண்டவர் ஃபுல்லாக இது பண்ணுறதில்ல, உள்ளே வர்றார், கீழே அடியில் என்ன பண்ணுறாரு, இப்படி வர்றாரு. நீங்கள் நல்லா அவரோட ஐக்கியமாக இருக்க அவரை தேட அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அவர் பெருகிறாரு. நீங்கள் சிறுகிறீங்க. இந்த ஓலையினுடைய தன்மை நாள் ஆக ஆக அது இல்லாமல் போகிறது. இந்த கம்பியினுடைய தன்மை என்ன செய்யுது, அப்படியே பெருகி வந்துக்கிட்டே இருக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை எதிரடியான காரியங்களையும் நீங்கள் மேற்கொண்டு தேவ சாயலை நீங்கள் ரிலீஸ் பண்ணுற இடத்துல ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அப்போ இயேசு ஒரே குமாரனாய் முதற் பேரானவராய் இந்த பூமியில் வந்து தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்தினார். இப்போ அவரை நாம் உள்ள பெற்றுக்கொண்டு அந்த தன்மை இந்த உலகத்தில் நாம் வெளிப்படுத்துகிற இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். எந்த விரியன் பாம்பை கண்டும் பயப்பட உதறி போடுங்க. இந்த விரியன் பாம்பை நான் வியாதிக்கு, பலவீனத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு இணையாய் சொல்லுகிறேன். அதெல்லாம் உதறி போடணும். ஹல்லேலூயா. இப்போ உதறி போடுங்களேன், கொஞ்சம் அப்படி கையை உதருங்க. உதறி போடுங்க. உள்ளுக்குள்ளே இருக்க பலவீனம், பாரம்பரியத்தினால பரம்பரையாக வர்ற வியாதி, பலவீனம்,
தரித்திரம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உதறி போடப்பட்டு கொஞ்சம் ரிலீஃப், நல்ல ரிலீஃப் ஆகுங்களேன். நல்ல ஒரு நல்ல ஃப்ரீ மைண்டுக்கு வாங்களேன். இப்போ காலையில் வரும்போது கூட ஏதாவது பீடை கீடை ஒட்டி இருந்தாலும் அந்த பீடை பாட எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஓட, பீடை பாட எல்லாம் என்னை விட்டு ஓட. பிரைஸ் காட். மனோவாவுக்கு அதிசயம் விளங்கினது, இங்க வந்திருக்கிற நமக்கு ஆலோசனை விளங்குகிறது. பிரைஸ் காட். கிறிஸ்துவை உங்களுக்குள்ள நல்லா வைத்துக் கொள்ளுங்க, அவரை பெருக விடுங்க. ஆராதனைக்கெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க, தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, அவரோடு கூட கனெக்ஷன்ல இருங்க. இருக்க இருக்க பூவோடு சேர்ந்து நாரும், அந்த பூவோடு சேர்ந்துருங்க. நீங்க நாருங்கிறதே தெரியாத அளவுக்கு அங்கேயாவது மணக்குன்னு மட்டும்தான் சொன்னாங்க. நான் சொல்றேன், வடிவமே மாறிடும். வாசனை மட்டுமல்ல, உங்க வடிவமே என்ன செஞ்சிடும். விரியன் பாம்புகளை கண்டு ஓடிவிட வேண்டாம், பவுலை போல அப்படி கவ்வி தொங்குனாலும் கடைசி எஃபெக்ட் என்ன நடந்தமா, விரியன் பாம்புக்குள்ள உள்ள எஃபெக்ட் தீவுக்காரங்களுக்கெல்லாம் கிரியை செஞ்சது. பவுல் அந்நிய தீவு. பவுலுக்குள்ள அந்த விரியன் பாம்புடைய எஃபெக்ட் என்ன பண்ணல. ஸோ இந்த உலகத்துலையும் நிறைய விரியன் பாம்புகள் இருக்கு. அதெல்லாம் நம்மளை கவ்வுறதுக்கு முயற்சி எடுக்கும், நம்மளை விழப்பண்ண முயற்சி எடுக்கும். கடைசியில் அது நம்மிடம் அது தோற்று போக வேண்டும். பிரைஸ் காட். ஆண்டவர் அதுக்காக தான் அந்த பூமியில ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மரித்து அவருடைய மரணத்தினால் மிகப்பெரிய வேலைகளை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் செய்திருக்கிறார். ஸோ அந்த ஜீவனின் வல்லமைய, அந்த ஆரோக்கியத்தின் வல்லமைய, அந்த ஐஸ்வர்யத்தின் வல்லமைய, அந்த நீதியின் வல்லமைய நீங்களும் நானும் அனுபவிக்கணும். அதை இந்த உலகத்துக்கு நல்ல பரத்திலிருந்து ரிசீவ் பண்ணுங்க, உள்ள வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. இது அப்படியே ஆல்டர்னேட்டிவா ரெகுலரா என்ன பண்ணணும், என்னெல்லாம் ரிசீவ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலீஸ், ரிசீவ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலீஸ், ரிசீவ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலீஸ். இன்னும் சிலர்லாம் சொல்லல, எல்லாரும் சொல்லுங்க, சொன்ன பிறகு தான் விடுவேன். ரிசீவ், இப்படி சொல்லுங்க, ரிசீவ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலீஸ். இதை நீங்க ரெகுலரா செஞ்சீங்கன்னா அப்ப ஐயா சொன்ன மாதிரி அடுப்பு கறிலாம் நம்ம அட்ரஸே எல்லாம் போய் பொன் சிறகுகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓகே, முடிச்சிரோமா? ஓகே. ஸோ அதிசயம் விளங்கினது. தேங்க்யூ நண்பா. கொஞ்சம் கம்பி பெரிய கம்பி ஆயிட்டு, இல்லைன்னா கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு இருந்திருக்கலாம் அவசரத்தில். ஆமாம், ஓகே, பரவாயில்ல. ஸோ மனோவா வீட்டில் அதிசயம் விளங்கினது, நம்ம வீட்டில் ஆலோசனை விளங்குகிறது. பிரைஸ் காட். ஓகே, ஒரு அருமையான ஒரு பாடலை பாடி அப்படியே கும்முன்னு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு கிஃப்டா என்ன பண்ணிக்கிடுங்க, வைத்துக் கொள்ளுங்க. முன்னாடி வாங்கினேன் ஒரு பாடல், ஒரு அருமையான பாடல். இயேசு என் வீட்டிற்குள் வர. ஆமா, ஃபர்ஸ்ட் பாத்திரவானல்ல பாடலாமா? அந்த இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. உம்மால் கூடாததொன்றும் நான் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. உம்மால் கூடாததொன்றும் நான் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. என் வாழ்க்கையும் மாறும், ஒரு வார்த்தை நீ சொன்னால், என் நினைவுகளும் மாறும், ஒரு வார்த்தை நீ சொன்னால், என் வாழ்க்கையும் மாறும், ஒரு வார்த்தை நீ சொன்னால், என் நினைவுகளும் மாறும், ஒரு வார்த்தை நீ சொன்னால். நீ
சொன்னால் நோய்கள் மாறும், நீ சொன்னால் மரணம் மாறும். நீ சொன்னால் நோய்கள் மாறும், நீ சொன்னால் மரணம் மாறும். இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுமில்லை. இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுமில்லை. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. 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 எனக்கு புகழ யாரும் இப்பூமியில் இல்லை. இயேசுவை போல் மேலானவர் யாரும் இல்லை. எனக்கு புகழ யாரும் இப்பூமியில் இல்லை. இயேசுவை போல் மேலானவர் யாரும் இல்லை. என்னே மாற்றங்கள் மாறும், ஒரு வார்த்தை நீ சொன்னார் என் தவறுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னார் என்னே மாற்றங்கள் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னார் என் தவறுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னார், நீ சொன்னால் பாவம் மாறும். நீ சொன்னால் சாபம் மாறும். 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 நீ சொன்னால் நோய்கள் மாறும். நீ சொன்னால் மரணம் மாறும். நீ சொன்னால் நோய்கள் மாறும். நீ சொன்னால் மரணம் மாறும். இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுமில்லை. இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுமில்லை. ஒரு வார்த்தை போதும், அது போதுமே. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாக்கியம் பெற்றேனே. என் கூட இருப்பதற்கும் நான் பாக்கியம். நல்லா உணர்ந்து, என் வீட்டிற்குள் வர நான் பாக்கியம் பெற்றேனே. என் கூட இருப்பதற்கும் நான் பாக்கியம் பெற்றேனே. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. 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 என் வீட்டிற்குள் வர நான் பாக்கியம் பெற்றேனே. என் கூட இருப்பதற்கும் நான் பாக்கியம் பெற்றேனே. என் வீட்டிற்குள் வர நான் பாக்கியம் பெற்றேனே. என் கூட இருப்பதற்கும் நான் பாக்கியம் பெற்றேனே. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தாழ்மையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானீர் ஆண்டவரே. மனிதர்கள் மண் பாண்டத்துக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நீரும் எங்களைப் போல அந்த மண் பாண்டத்துக்கு ஒப்பாய் நீர் மாறினீர் ஆண்டவரே. அந்த நாளை நாங்கள் விசேஷமாய் நினைவு கூர்ந்து உம்மை நாங்கள் தியானிக்க கிருபை கொடுத்தீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய சாயலாய் எங்களை மாற்றும்படி நீர் மனுஷர் சாயலானீர். இங்க வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். 2023 கிறிஸ்துமஸ் ஆராதனையில கற்றுக்கொண்ட தேவன் மனுஷ சாயலானார், என்னை தேவ சாயலாய் மாற்றும்படி என்கிற இந்த சத்தியம் நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு பசுமரத்தாணியை போல என்னுடைய இருதயத்தில் கலந்திருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை குறித்து மிகப்பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறீர். இந்த பூமியை சீரழித்து கொண்டிருக்கிற பெலிஸ்தரின் வெள்ளாண்மைகளை நிர்மூலமாக்கும்படிக்கு நீர் எங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்கு இடரலாய் இருக்கிற எல்லா வலு சர்ப்பத்தையும், எல்லா விரியன் பாம்புகளையும், எல்லா குளிநரிகளையும், எல்லா பெலிஸ்தரின் வெள்ளாண்மைகளையும் சுட்டெரிக்கிற, மிதித்து
எரித்து போடுகிற, சாம்பலாய் மாற்றி விடுகிற அந்த கிருபைக்காய், அந்த சாயலுக்காய் எங்களை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த கிளை எங்களுக்குள் எழும்பி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் மூலமாய் இந்த உலகத்திலே செழித்து பொல்லாங்கு நிறைந்த இந்த உலகம் பரிசுத்த பர்வதமாய், கேடு இல்லாததாய், தீங்கு இல்லாததாய் மாறுவதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. விரியன் பாம்புகளால் நாங்கள் தாக்கப்படக்கூடாது ஆண்டவரே. குழி நரிகள் என்னுடைய தோட்டத்தை கெடுத்து போடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு கூட நல்லா எப்பொழுது ஐக்கியமா இருக்க கிருபை கொடுங்க. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் நாளுக்கு நாள் வளர கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர் எங்க மேல ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறீர். அந்த தரிசனத்துக்கு நேராய் நாங்கள் ஓட கிருபை கொடுங்க. பொறுமையோட ஓட கிருபை கொடுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. மனோவாவின் வீட்டில் அதிசயம் விளங்கினது. எங்கள் வீடுகளில் அதிசயம் விளங்குகிறது, ஆலோசனை விளங்குகிறது, வல்லமை விளங்குகிறது, நித்தியம் விளங்குகிறது, சமாதானம் விளங்குகிறது. தேங்க்யூ லார்ட். நாங்கள் இனி எந்த சூழ்நிலையிலும் மண் பாண்டமா இல்லாதபடிக்கு பொக்கிஷமா இருக்க கிருபை கொடுங்கப்பா. நாங்கள் உடைந்து போகிறவர்களாய் இல்லாமல் அநேகரை உருவாக்குகிறவர்களாய், எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கையும் அநேகரை உருவாக்கும் விதமாய் இருக்க எங்கள் கிருபைகள் பெருகட்டும். தேங்க்யூ லார்ட். வெளியிடங்கள்ல இருந்து அநேகர் வந்திருக்கிறாங்க. விசேஷமா அவங்களை ஆசீர்வதிங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்காக எல்லாரையும் நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாய் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். செலிப்ரேஷன் மேக்ஸ் வைப்ரேஷன். தேங்க்யூ. அந்த செலிப்ரேஷன் எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பிறந்தீர், எங்களுக்காக நீர் கொடுக்கப்பட்டீர். நன்றி ஆண்டவரே. நாங்களும் இந்த உலக ஜனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை செய்வதற்கு, எங்களுடையவைகள் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்படுவதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் ரிசீவ் பண்ணவும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும், ரிலீஸ் பண்ணவும் எங்களை வைத்திருக்கிறீங்க. இந்த காரியங்கள் கிரமமாய் ஆண்டவரே ஒரே சீரான வேகத்தில் நடக்க கிருபைகள் பெருகட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.